வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்பிக்கை, நலம், சந்தோஷம். இன்று நாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அருள்மிகு கோபிநாத சுவாமி திருக்கோயிலின் வரலாறு, அதிசயங்கள் மற்றும் அதனுடனான மகத்தான கதையை அறியப் போகிறோம். இந்த கோயிலின் சிறப்பு என்ன தெரியுமா? இது ஒரு சாதாரண ஆலயம் இல்லை. ஒரு வீரத்தையும் தியாகத்தையும் பக்தியையும் இணைத்த ஒரு புனித தலம். அதிலும் இங்கு வரும் பக்தர்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்கிறார்கள். எனவே வீடியோவை முடிவு வரை பாருங்கள். ஒரு ஆச்சரியமான தகவல் உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த கோயில் ரெட்டியார் சத்திரம் என்ற இடத்தில் ஒரு சிறிய மலை மீது அமைந்துள்ளது. இறைவன் தனது கையில் புல்லாங்குழல் வைத்து அருள்பாலிக்கிறார். இது மிகுந்த சாந்தமான காட்சி. இந்த கோயில் கால்நடைகளின் காவல் தெய்வமாக கருதப்படுகிறது. அருள்மிகு கோபிநாத சுவாமி திருக்கோயிலுக்கு செல்ல 619 படிகள் ஏற வேண்டும். கடல் மட்டத்திலிருந்து 449 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோயிலின் தோற்றத்திற்கு பின்னால் உள்ள வரலாறு மிகவும் வியப்பூட்டுவதாகும். நாயக்கர் ஆட்சி காலத்தில் ஒரு அந்தணர் காசி யாத்திரை சென்றபோது ஆந்திர மாநிலத்தில் ஒரு வறட்சி ஏற்பட்டது. அங்கு ஒரு வல்லாள மன்னன் தனது மனைவி கோப்பம்மாள், மகன் கோபிநாதன் மற்றும் மாடுகளுடன் பாண்டிய நாட்டுக்கு புறப்பட்டார். திண்டுக்கல் அருகே வந்து தங்கி அவர்கள் வறட்சி காரணமாக உணவில்லாமல் கஷ்டப்பட்டனர். இறைவனை வேண்டி கோபிநாதன் தனது உயிரை அர்ப்பணித்து மாடுகளுக்கான உணவுக்காக பலியிடப்பட்டார். பின்னர் அவரது தாயார் கோப்பம்மாளும் உயிரை துறந்தார். மக்கள் அவர்களை தெய்வமாக கருதி இங்கு கோயில் கட்டினர். இக்கோயிலில் வைகுண்ட ஏகாதசி, கிருஷ்ண ஜெயந்தி, புரட்டாசி சனிக்கிழமைகள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. குழந்தை பேறு வேண்டுபவர்கள், வேலைவாய்ப்பு பிரச்சனை உள்ளவர்கள் திருமஞ்சனம் செய்து வழிபடுகின்றனர். இங்கு பிரதான தெய்வமாக கோபிநாத சுவாமி அருள் பாலிக்கிறார். அவருடன் கோப்பம்மாள் தாயார் தரிசனம் தருகிறார். கோயில் திண்டுக்கல் பழனி பாதையில் ரெட்டியார் சத்திரத்திற்கு அருகில் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கோயில் திறப்பு நேரம் காலை 8 மணி, மாலை 5 மணி. திண்டுக்கல் மற்றும் பழனியிலிருந்து 15-20 நிமிடங்களில் கோயிலுக்கு செல்லலாம். இந்த கோவில் மலையிலிருந்து பார்க்கும் நுழல் பார்வை அழகாக இருக்கும். இயற்கையின் எழில் அற்புதமாக கண்கொள்ளா காட்சியாக தெரியும். மூலிகை மணமும் பால் மணமும் ஒன்றாக கலந்து ஒரு அற்புதத்தை உருவாக்குகிறது. கோபிநாத சுவாமி கோயில் குழந்தை பேறு, வேலை மாற்றங்கள் மற்றும் மாடுகளின் பாதுகாப்புக்காக பக்தர்களின் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதில் பிரசித்தம்.
வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் தரிசிக்கும் போது பக்தர்கள் நேரில் கடவுளை உணரலாம் என பகிர்ந்து கொண்டுள்ளனர். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ண மறக்காதீர்கள். மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் அழுத்துங்க.